மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி எனது இஷ்ட தெய்வமாகிய முருகக்கடவுள் தமிழ் கடவுளையும் வணங்கி எனது உரையை துவக்குகிறேன். இங்கே ஜோதிட ஆய்வு மையத்தில் கேபி முறை ஜோதிடம் ஒரு அருமையான சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது பேசப்போவது பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி. இதில் நான் எடுத்திருக்கிற இந்த தலைப்பு வந்து 4ஆம் பாவத்தை பற்றி. 4ஆம் இடம், இது 4ஆம் இடம் என்பது நமது தாயாரை குறிக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டுட்டா ஒருவருடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலையில் தான் ஒரு ஜாதகர் இருப்பார். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்க முடியாது. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுல இந்த பூமிக்கு நம்ம கொண்டு வந்த தாயார், அது நம்ம தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்து இந்த பூமியை காட்டக்கூடிய ஒரு அரிய பெரிய பொக்கிஷமாக நாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நல்ல முறையில் இருந்துட்டாவே அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக ஆரோக்கியமாக அலங்காரமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. ஒரு 20 லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குடத்தை எடுத்து நம்மால் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் கூட இடுப்பில் வச்சு தாங்க முடியாது. ஆனால் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பொறுமையிலிருந்து இந்த பூமிக்கு கொடுக்கும் ஒரு அருமையான தாயார் தான் இந்த 4ஆம் இடத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கு காலபுருஷனுக்கு 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியாகிய குருவின் நட்சத்திரமும் சனி பகவானாகிய சனியின் நட்சத்திரமும் தாய்மாமனை குறிக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரையும் சேர்த்து இந்த கடக லக்னத்தில் 4ஆம் இடமாக அமைந்திருப்பது உண்மையிலேயே சிறப்பை தரக்கூடிய ஒன்று. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார், வீடு, வாகனம், உயர்கல்வி. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை பற்றி சொல்லணும்னா 4ஆம் இடம் அப்படிங்கிற போது வீடு, மனை, கல்வி, உயர்கல்வி, சுக்கிரன், இது எல்லாமே சொல்லாமல் நாம் 4ஆம் இடத்தை பாத்திர முடியாது. அப்போது ஒரு கிரகம் 4ஆம் இடத்தை பற்றி சொல்லும்போது தாயாருடைய நிலைமையை பற்றி சொல்லணும்னா சந்திரனை எடுத்துக்கணும். அடுத்து வீடு இடம் அதையெல்லாம் சொல்லணும்னா செவ்வாய், சுக்கிரனை பற்றி பார்க்காம அந்த 4ஆம் இடத்தை நாம் கடந்து போக முடியாது. அதே மாதிரி உயர்கல்வி அப்படின்னா புதன், இந்த புதனையும் நாம் எடுக்காமல் நாம் அந்த 4ஆம் இடத்தை பற்றி முடிவு செய்ய முடியாது. அப்போது ஒரு 4ஆம் இடம் ஒரு பாவகத்தை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய உயிர்காரகன் அப்படிங்கிறத அதையும் நாம் கண்டிப்பாக இதில் எடுத்து தான் நாம் இந்த 4ஆம் இடத்தை பற்றி நம்ம அதில் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பற்றி நாம் முழுமையாக எடுத்து நாம் இந்த ஜாதகருக்கு நாம் பலனை சொல்ல முடியும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பூமிக்காரகன் செவ்வாயின் நிலைமையும் கண்டிப்பாக நாம் பார்க்கணும். வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதையும் நாம் அறிந்ததாக பலன் கூறணும். உயர்நிலை கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் நமக்கு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணணும். இந்த 4இல் நிற்கக்கூடிய கிரகம் இந்த 4ஆம் இடத்துல 6, 8, 12 கூடியவனெல்லாம் வந்து நின்றுட்டாருன்னா அவருடைய நட்சத்திராதிபதிகளும் பாவி, பாதகாதி, மாரகாதிபதி ஆகிய நட்சத்திரத்தில் சாரத்தில் வந்துட்டாலும் 4ஆம் அதிபதி 6, 8, 12 போய் நின்றுட்டாலும் அப்போ 4ல் நிற்கக்கூடிய கிரகம் சரியில்லை, 4ஆம் அதிபதி போய் நிற்கக்கூடிய இடமும் சரியில்லை, இவர்களுடைய நட்சத்திராதிபதியும் சரியில்லை அப்படின்னா 4ஆம் அதிபதி தன்னுடைய தன்மை இழந்துடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் 1, 5, 9 கூடியவர் திரிகோணாதிபதி பார்த்தாலும் இதில் மாறுபட்ட கருத்து கண்டிப்பாக நடக்கும். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. ஆனால் இதில் சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடிய இடம் அவர் 6, 8, 12 கூடியவராக இருந்து பார்வை பார்க்கும்போது பெரிய அளவில் குரு பார்க்க கோடி நன்மையும் கொடுக்கறது இல்லை. பல நூறு ஜாதகங்களை நாம் பார்க்கும்போது ஆய்வில் இந்த மாதிரி ஒரு பலன் எடுக்கத்தான் முடியுது. அதனால் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது இல்லாமல் குரு 6, 8, 12 கூடியவராக வந்து அவருடைய நட்சத்திராதிபதியும் சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை அங்கே மத்தியமான பலனை தான் கொடுக்குது. அதே சமயத்தில் 1, 5, 9
இவங்கெல்லாம் வந்து திரிகோணாதிபதிகள். இவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள், இவர்கள் 4ஆம் இடத்துல வந்து நிற்கக்கூடிய வலிமை, இதை வச்சும் பலன் எடுக்கும்போது இந்த 4ஆம் அதிபதி அந்த தாய்ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ தாய்ஸ்தானம் நல்லா இருக்குதுன்னா ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். இப்போது நாம் இந்த கேபி சிஸ்டத்தில் பார்க்கும்போது நிறைய மனமுறிவி தான் பார்க்க முடிஞ்சுது. 3-4 ஜாதகம் போட்டாங்க, எல்லாமே மறுமணத்தை பற்றி, விவாகரத்து எப்போ ஆகும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அதை ஜாதக ரீதி இருக்கக்கூடியதை ஆய்வுக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த ஜாதகம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இந்த 4ஆம் இடம் ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்து ஒரு ஆணனுடைய ஜாதகத்துக்கு 4ஆம் இடமும் நல்லா பொருந்தி இருந்தால் இவங்க வாழ்க்கையில் சுகத்தில் எந்த விதமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் நல்லா இருக்கணும்னா பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அருமையாக இருக்கணும், பலமாக இருக்கணும். இப்போ 4ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பையனுடைய ஆணனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அழகாக இருக்கணும். இந்த வீரியம் சொல்லக்கூடியதில் 3ஆம் இடமும் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். ஆனால் சுக்கிரன் வந்து அஸ்தங்கம், நீச்சம், வக்கரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமைகளை மாறி போகும்போது சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போகும்போது சுக்கிலம் குறைவான ஜாதகர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்மளால். சரிங்களா? அதே சமயத்தில் இப்போது காரகத்து கிரகம்னு சொல்லக்கூடியது சந்திரன் பேசணும். இப்போ இரவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா காரகத்து கிரகமாக நாம் சந்திரன் வச்சு பேசுகிறோம். ஆனால் பகலில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நாம் சுக்கிரனத்தை தாயாரை வச்சு பார்க்கணும். இது பாரம்பரிய ஜாதத்தில் வந்திருக்கு. அப்போ அதுபோது இப்போ நாம் ஆய்வு பண்ணும்போது இது கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பகலில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தகப்பனாருக்கு சூரியன் வச்சு பார்க்குறோம். ஆனால் இரவில் பிறந்தா சனி பகவானை வச்சு பார்க்கணுங்கிறது அந்த விதியினுடைய அளவாக அங்கே இருக்குது. சரிங்களா? ஒருடைய ஜாதகம் மேசலக்கணம் ஆக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4ஆம் இடம் வந்து கடக வீடாக வரும். இந்த கடகம்னு சொன்னாவே சந்திரனுடைய வீடு. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இந்த அம்மா கிட்ட நல்லா இருக்கும். சுகஸ்தானம் நல்லா தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஜாதகருடைய கல்வி பற்றி, சுகஸ்தானம் பற்றி, வண்டி வாகனம் பற்றி, சொகுசான வீடு அமைப்பதை பற்றி அந்த லக்னத்துக்காரருக்கு முதலையவே அது தெரியப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகம் ரிஷப லக்னமாக அமைஞ்சிருச்சுன்னா அது சிம்ம வீடாக வருது. அப்போ அந்த ஜாதகருடைய தாயார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குறைவானவர், முன்கோபி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குறைவானவர், நீதி நியாயம் தர்மம் பேசக்கூடிய அந்த அம்மாவாக தான் அந்த ஜாதகருடைய அம்மா அமைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் அந்த சிம்ம லக்கணம் வரும்போது நாம் அருமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். இதை ஏன் நாம் ஆய்வு பண்ணுறோம்னா ஒரு ஜாதகத்தை கொண்டு வரும்போது ஒரு பையனுடைய ஜாதகத்தில் கேட்குறாங்க, இந்த பையனுக்கு வரக்கூடிய அம்மா எப்படி இருப்பாங்க, இப்போ அம்மா வந்து இப்போ வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கங்கிறதுல 2வது பட்சம். இப்போ பொருத்தம் பார்க்கறதுக்கு கேட்குறத மனைவனுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, கணவனுடைய அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அனுசரித்து போயிடுவாங்களா? இன்றைக்கி இப்படித்தான் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பொருத்தம் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மக்கள். அப்போ அம்மா வந்து இவங்க சொல்லப்படி கேட்கணுமா? ஆறு பையனுடைய அம்மா, பொண்ணுனுடைய அம்மா அல்லது அப்பா அந்த பொண்ணு சொல்கிறத இவங்க கேட்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த ஜாதகர். அப்போ அந்த லக்னத்துக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னமாக 4ஆம் இடம் வந்தால் அந்த அம்மா கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதவர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒருவருடைய ஜாதகம் மிதுன லக்னமாக வந்தால் 4ஆம் இடம் கன்னியாக வரும். இந்த கன்னி ஜாதகம் கன்னி லக்னமாக, அதாவது கன்னி 4ஆம் இடமாக வந்தால் அந்த அம்மையார், அதாவது தாயார் வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடையவர், பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து நடத்தக்கூடிய அனுபவம் உள்ளவர், பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யூகம் பண்ணக்கூடிய தன்மை உடையவர், அனுசரித்து போகிறதில், அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைங்கிற அந்த அனுபவத்தை அந்த அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சு குடும்ப பொறுப்பை தன்னுடைய தலையில் சுமந்து நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அரவணைப்போடு அந்த அம்மா அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. இதில் நாம் சொல்லிக்கிறது மறுபடியும் அன்னையை பற்றி ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கொண்டு நான் இந்த பேச்சை முடிக்கின்றேன். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை,
அவள் அடிதொழ மறப்பவர் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம் அவள். அப்போது இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பொதுவாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராக, அதாவது கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஜாதகமாக அமைவதும் அவருடைய ஜென்ம லக்னத்திலே என்று சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ஐயா அவர்களுக்கு நமது வேதா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வினை செய்வார்கள். வாழ்த்துக்கள்ங்க ஐயா, மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. இருங்க. பொதுவாக 4ஆம் இடம் என்பது தாய், மனை, வீடு, புதையல் என்கின்ற எக்ஸ்பிளனேஷனுடைய ஷார்ட்கட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த தாய் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பேசுனது நான் சோதரி உலகிலே முதல் இவரை தான் பார்க்குறேன். பொதுவாக நாம் 4ஆம் இடம்னா சொத்து, சண்டை, சகல அந்த இது கோர்ட்டு கேஸு, அம்மாவோட பிரச்சனை இருக்கிற ஜாதகங்கள் கல்யாணமான வருத்தம் செய்து நாம் அதை அனுசரித்து 2 வாரம் கரெக்ட் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் தாயினுடைய உயர்வை மிகச்சிறப்பாக அந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அந்த மாமா, இந்த கர்ம காரகன், இந்த விளக்கங்களை எல்லாம் தெளிவாக ஐயா சொல்லியிருக்காங்க. 4ஆம் இடத்தினுடைய இவருடைய செய்திகளை இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டு ஆய்வு மலரில் வெளியிடலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக இந்த கருத்துக்களுக்கு இது கட்டுரை எழுதுங்க ஐயா. இது இந்த ஆண்டு மலரில் வரல, மிகச்சிறப்பு, அன்புக்கோர் எடுத்துக்காட்டாக இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சி.